லட்சக்கணக்கான மாணவர்களின் கண்ணீரும் கோபமும் இப்போது டெல்லி வீதிகளில் எதிரொலிக்க காரணம் என்ன தெரியுமா? ஒரு தேர்வு. கோடிக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம். ஆனால் அதில் இவ்வளவு முறைகேடுகளா? ஏழை நடுத்தர வர்க்க மாணவர்களின் மருத்துவ கனவு நசுக்கப்படுவது எப்போதுதான் முடிவுக்கு வரும்? டெல்லியை அதிர வைக்கும் நீட் விவகாரம். ஜந்தர் மந்தரில் இன்டர்நெட் துண்டிக்கப்பட உண்மையான காரணம் என்ன? வினாத்தாள் கசிவு முதல் தொடர் போராட்டங்கள் வரை நீட் தேர்வை சுற்றியுள்ள அதிர்ச்சி தகவல்கள் பற்றிய சாமானியனின் தேடல். இந்தியாவில் மருத்துவ படிப்புகளில் MBBS, BDS சேர மாநில அரசுகள் தங்களது சொந்த நுழைவுத் தேர்வுகளை நடத்தி வந்தன. தமிழ்நாட்டில் CET, அதாவது காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடத்தப்பட்டது. மேலும் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு CBSE சார்பில் AIPMT தேர்வு நடத்தப்பட்டது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தன்னிச்சையாக தேர்வுகள் நடத்தி அதிகளவில் நன்கொடை பெற்று மாணவர்களை சேர்த்தன. இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு எட்டா கனவாக இருந்தது. நாடு முழுவதும் உள்ள மருத்துவ கல்வி தரத்தை ஒரே சீராக மாற்றவும், மாணவர்களுக்கு ஒரே நுழைவுத் தேர்வை கொண்டு வரவும் மத்திய அரசு 2010இல் நீட் திட்டத்தை அறிவித்தது. மாநில அரசுகளின் கல்வி உரிமையில் மத்திய அரசு தலையிடுவதாகவும், மாநில பாடத்திட்ட மாணவர்களுக்கு இது எதிரானது என்றும் கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2013இல் நீட் தேர்வை ரத்து செய்து தீர்ப்பளித்தது. எனினும் முந்தைய தீர்ப்பை மாற்றி அமைத்த உச்சநீதிமன்றம் 2016ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் நீட் தேர்வு கட்டாயம் என அதிரடி தீர்ப்பளித்தது. தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து 2016இல் ஒரு ஆண்டு மட்டும் நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டது. இருப்பினும் 2017 முதல் நாடு முழுவதும் நீட் தேர்வு முழுமையாக அமலுக்கு வந்தது. தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மாணவர்கள் அரசு பள்ளிகளிலும் தமிழ் வழி கல்வி முறையிலும் படிக்கிறார்கள். இவர்களுக்கு பன்னாட்டு பாடத்திட்டம், அதாவது CBSE அடிப்படையிலான நீட் தேர்வை எதிர்கொள்வது மிகப்பெரிய சவாலாகும். நீட் தேர்வில் வெற்றி பெற லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து பெரிய பயிற்சி மையங்களில் படிக்க வேண்டியுள்ளது. ஹை லெவல் IGSE, ICSE, CBSE போன்ற மாணவர்கள் அந்த நுழைவுத் தேர்வுகளை எளிதாக வெற்றி அடைய முடியும். ஆனால் ஸ்டேட் போர்டு எஜுகேஷன்ஸ், இது நம்ம தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் இப்போ ஆந்திர பிரதேசமும் இருக்கலாம், ஹிமாச்சல பிரதேசம் இருக்கலாம், ஜம்மு காஷ்மீரா இருக்கலாம், அந்தந்த மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று பார்த்தால் கண்டிப்பாக வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஆகையால் தான் இந்த நீட்டுங்கிற எக்ஸாமினேஷன் ஒரு யூனிஃபார்ம்டு சிலபஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்தா அது எல்லாருக்கும் நல்லா இருக்கும், அது ஈஸியா நடத்த முடியும். இது வசதி படைத்த நகரத்து மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமாக அமைந்துள்ளது. கிராமப்புற மற்றும் நடுத்தர குடும்ப மாணவர்களால் இந்த செலவை தாங்க முடியாது. கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தபோது அந்தந்த மாநிலங்களின் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. நீட் தேர்வு அமல்படுத்தப்பட்ட பிறகு மாநில அரசுகளின் கல்வி உரிமை பறிக்கப்பட்டு மத்திய அரசின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. அவருடைய பாடத்திட்டங்கள், அவருடைய கற்றல் திறன், அவர்களுடைய பெற்றோர்களுடைய பொருளாதார நிலை, மாணவர்களுடைய சமுதாயத்துடைய பின்தங்கியவர்கள், அந்த பள்ளி எந்த இடத்தில் இருக்கிறது, இது போன்ற காரணிகள் அதிகமான டிஃபரன்ஷியேட் ஆகும் பொழுது இது ஒரு பெரிய அப்சக்கல்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்த்தோம். நீட் தேர்வில் வெளிப்படைத்தன்மை இருக்கு என்று சொல்லப்பட்டாலும் உள்ளே நடப்பது வேறு கதை. தேர்வுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே லட்சக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு வினாத்தாள்களை விற்கும் சட்டவிரோத கும்பல்கள் பின்கதவு வழியே விளையாடுகின்றன. இது பலமுறை தேசிய அளவில் அம்பலமாகியுள்ளது. தேர்வெழுதும் மாணவர்களுக்கு பதிலாக வேறு திறமையான மாணவர்களையோ அல்லது மருத்துவ மாணவர்களையோ காசு கொடுத்து அமர்த்தி மோசடி செய்யும் அதிர்ச்சி சம்பவங்களும் அரங்கேறியுள்ளன. சில குறிப்பிட்ட தனியார் மையங்களில் மட்டும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அகில இந்திய அளவில் முதல் இடங்களை பிடிப்பதும், NTA வழங்கும் வெளிப்படை தன்மையற்ற கருணை மதிப்பெண்களும் மிகப்பெரிய சந்தேகங்களை எழுப்புகின்றன. 95 மாணவர்கள் கோச்சிங் கிளாஸ் இல்லாம படித்ததே கிடையாது.
95 மாணவர்கள் வந்து கோச்சிங் கிளாஸ் படிக்கிறாங்க. அப்போ ஒரு கோச்சிங் கிளாஸ் அப்படின்னாக்க ஸ்கூல் எஜுகேஷனை தாண்டி அந்த பையன் படிக்கும் பொழுது என்னன்னாக்க அது வந்து எனக்கு 1 லட்சம் ரூபாயில இருந்து 2 லட்சத்துல இருந்து 4 லட்சம் 5 லட்சம் வரை அந்த மாணவர்கள் படித்துதான் செலவு பண்ணி தான் அதை வந்து படிக்கணும். அதுக்கான பொருளாதார வசதிகள் பெற்றோர்கள்ட்ட இல்ல. அப்ப பொருளாதார வசதிகள் யாரு இருக்கிறாங்களோ அந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணி அவங்க மார்க் அதிகமா எடுக்க முடியும். இது ஒரு பெரிய சூழ்நிலைகள். இதற்கு மேல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய மாணவர்கள் இப்பொழுது இந்த கரண்ட் இப்போ இந்த வருஷம் படிக்கிற மாணவர்கள் எத்தனை பேர் வந்து நீட் எக்ஸாமினேஷன் கிராக் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கம்மியா இருக்கும். எப்போது ரிப்பீட் ஆன மாணவர்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரிப்பீட் ஆன மாணவர்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆகையால வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் சவாலா இருக்கும். ஒரு படிக்கின்ற மாணவர்கள் வந்து கரண்ட் இயர்ல படிக்கிற மாணவர்கள் வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் மாணவர்கள் வந்து பாஸ் அவுட் மாணவர்களுடைய கோச்சிங் சென்டர் அவருடைய கிராக்கிங் எக்ஸாமினேஷன் ஸ்கில் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஆகையால வந்து அவரு தான் எடுத்துட்டு போவாரு. இந்த கரண்ட் உள்ள மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அவங்களுடைய சென்ட்ரல் கோட்டாவில் உள்ள அத்தனை காலேஜஸ், இந்தியாவில் உள்ள அத்தனை காலேஜஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடு இருக்கலாம், அந்த சென்ட்ரல் கோட்டாவுக்கு மட்டும் நீட் எக்ஸாமினேஷன் வச்சு அதன் மூலமா அப்ளை பண்ணி வச்சு அந்த மாணவர்களை மெரிட்ல நீங்க கொடுத்துங்க. மற்ற ஸ்டேட் கோட்டாவுக்கு வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பிரிவிலேஜஸ் என்ன பண்றாங்களோ, ரெகுலேஷன்ஸ் என்ன பண்றாங்களோ அதை எடுத்துக்கிட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கோடி கணக்கில் பணம் புழங்கும் துறையாக மருத்துவ கல்வி மாறியதால் நேர்மையான முறையில் படித்து முன்னேற நினைக்கும் ஏழை மாணவர்களின் வாய்ப்புகள் பணத்தால் பறிக்கப்படுகின்றன. இந்த முறைகேடுகளால் பாதிக்கப்படுவது யார் தெரியுமா? அப்பாவி மாணவர்கள்தான். ஆண்டு கணக்கில் படித்து லட்சக்கணக்கில் பணம் செலவழித்தும் நீட் தேர்வில் தோல்வி அடைபவர்கள் அல்லது முறைகேடுகளால் வாய்ப்பை இழப்பவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். தமிழ்நாட்டில் இதுபோன்ற பயம் காரணமாக பல மாணவ மாணவிகள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்ட துயரங்கள் நிகழ்ந்துள்ளன. திறமை இருந்தும் பணபலம் இல்லாததால் நல்ல மதிப்பெண் பெற முடியாத நேர்மையான மாணவர்களின் பல வருட உழைப்பு ஒரே நொடியில் வீணடிக்கப்படுகின்றன. தேர்வு அமைப்புகள் மீதும் கல்வித்துறையின் மீதும் மாணவர்களுக்கு இருக்கும் நம்பிக்கை முற்றிலுமாக சிதைந்து படித்து என்ன பயன் என்ற விரக்தி நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். as a central government ministry of higher education நீங்க அப்படிதான் நடத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இதுக்கு NTA ஒரு ஏஜென்சி இருக்கக்கூடாது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் இருக்கவே கூடாது. அதை நீங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி IIT கொடுத்தா மட்டும்தான் ரிலையபிலிட்டி நமக்கு நிறைய இருக்கும். இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் வராது. கவர்மெண்ட்டுக்கு இது மாதிரிலாம் இஷ்யூஸ் வராது. 2026ஆம் ஆண்டுக்கான நீட் தேர்வில் ஏற்பட்ட வினாத்தாள் கசிவு மற்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் முறையில் ஏற்பட்ட குளறுபடிகளாலும் இந்த போராட்டம் வெடித்திருக்கிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கல்வி தேர்வு அமைப்புகளில் முறையான சீர்திருத்தங்களை கொண்டு வர கோரியும் இந்த போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன. இளைஞர்களை அடிப்படையாக கொண்ட அரசியல் இயக்கமான காக்ரோச் ஜனதா கட்சியின் நிறுவனரான அபிஜித் தீப்கே தலைமையில் இந்த தொடர் போராட்டம் டெல்லி ஜந்தர் மந்தரில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. லடாக் பகுதியைச் சேர்ந்த பிரபல சூழலியலாளர் மற்றும் கல்வி ஆர்வலரான சோனம் வாங்சுக் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி நடத்திய பேரணியின் போது போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு மற்றும் மோதல்கள் வெடித்தன. சில இடங்களில் பாதுகாப்பு படையினரும் காவல்துறையினரும் காயமடைந்ததை அடுத்து பதற்றம் அதிகரித்தது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி ஜந்தர் மந்தர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 1.5 கிலோமீட்டர் சுற்றளவில் மொபைல் இன்டர்நெட் சேவைகள் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டன. டெல்லியில் தொடங்கிய இந்த மாணவர் போராட்டம் தற்போது நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் மாணவர் அமைப்புகளும் எதிர்க்கட்சிகளும் மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றன. பணமும் பலமும் உள்ளவர்களுக்கு மட்டுமே மருத்துவமா? திறமைக்கு இங்கு இடம் இல்லையா? கல்வி வணிகமயமாக்கப்படுவதையும் இந்த முறைகேடுகளையும் தடுத்து மாணவர்களின் எதிர்காலத்தை காக்க எப்போதுதான் தீர்வு பிறக்கப் போகிறது? இதுபோன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடும் சாதாரண மனிதர்களாக நாங்கள்.